ஆனா இவரால கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்டார் நீங்க அப்படின்னு பாக்கலாமா உங்களை? சார் அப்படி கிடையாது சார். நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து 3 நாள் சார். அவங்களாம் சொல்றவங்களா வாக்கு மாக்காப்பாலாம் நாக்கு அழுகி சொல்லுங்க. எனக்கு வேணாம் சார். என்ன மனசு கிளறாதீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் சார். என்ன பத்தி தப்பா பெண்கள்னு சொல்றானே அவன் நல்லாவே இருக்கு. அறந்தாங்கி நிசாக்காவோட கேபி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் சார். இந்த பண்ண பாவத்துக்கு அவன் எந்த அளவில் அணிவிக்கிறான்னு பாருங்க மாக்காப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேபிஓயில் நான் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தோடனே அதே சோல் நடிக்கிறப்ப அறந்தாங்கி நிசாக்கா கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கு. நீ ரொம்ப நல்ல பையன் திவாகர். யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதே அக்கா வந்து என்னை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார். நிசாக்கா அது உங்களோட சத்தியம்ல வந்து எங்க 2 பேர் காம்போ நல்லா இருக்குன்னு அங்கேயும் நல்லா பேசினாங்க. ஓகேங்களா? அவ்வளவு நான் ஒழுக்கமா இவங்க கூட சேர்ந்து உங்களை பத்தி நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க நல்லவர தான் இருப்பீங்க. ஆனா மாக்கா பானதோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 30 பேர் இருந்தோம். 30 பேருக்குமே தெரியும் நீங்க பண்ண அட்ராசிட்டி. அவங்க கிட்ட தான் நான் கோமாளியா போனேன். அறந்தாங்கி நிசாக்கா கூட தான் நான் நிக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் கோமாளியா போனேன். மற்ற யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற யார்கிட்டையும் தப்பா பேசல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடிபோதை தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி புகழ் நல்லவரெல்லாம் கிடையாது. மக்கள் மத்தியில் ஆல்ரெடி எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு பிரச்சனை பண்றதா புகழ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். கடவுள் இருக்காரு சார். கடவுள் இருக்காரு சார். உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா?